இல்லை எனக்கு புரியல, எப்படா இந்த மாதிரிலாம் டைம் ட்ராவல் மூவி எடுக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு நான் இன்றைக்கி ஒரு படத்தை பார்த்தேன். மேக்ஸிமம் இந்த படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் இப்போ தான் என் ஃப்ரெண்டு சொல்லி இந்த படத்தை பார்த்தேன், ட்ரீம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோக்கு வந்து எடிட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் நிறைய பக்கம் ட்ரை பண்ணுறாரு, அவருக்கு வேலை கிடைக்கிறதே இல்லை. அப்படி இருக்க ஒரு நேரத்தில் வந்து 30,000 சம்பளத்தில் உனக்கு ஒரு வேலை தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கூப்பிட்றாங்க. இவருமே போகிறாரு. பட் அங்கே போகிறப்போ ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கே தெரியாமல் ஒரு பவர் இருக்குது, ஸோ அதை வச்சு நான் பாஸ்ட்டுக்கு வந்து டைம் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. ஸோ அந்த டைம் ட்ராவலுக்கு அப்புறம் அவரோட லைஃப்பில் என்னென்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். அதாவது வந்து கையில் வந்து ஒரு வாட்ச் கட்டிட்டு அந்த வாட்சில் வந்து நீங்கள் பாஸ்ட்டுக்கு போக வேண்டிய டேட் அண்ட் டைம் நோட் பண்ணிட்டு உங்கள் கண்ணில் வந்து ஒரு ஐ ட்ராப் கொடுப்பாங்க, அதை போட்டுக்கணும். ஸோ அதை போட்டதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் அந்த கண்ணை சிம்டாமல் இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் வந்து நீங்கள் பாஸ்ட்டில் ட்ராவல் பண்ணிக்கலாம். அதை பிளிங்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுவீங்க. அதோடைய கதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான், ஆனால் அது கொஞ்சம் குளறுபடியான கதை. ஸோ அதனாலே என்னமோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கு புரியாத அளவுக்கு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கும். 18+ கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இது ஒரு கன்னட படம், பட் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.